பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வாழைத்தாரை வெட்டி அனுப்பும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுவதைத் தொடர்ந்து பண்டிகையில் கரும்பு, வாழை, மஞ்சள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து கும்பகோணம் வரை காவிரி படுகையில் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழைத்தாரை வெட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய விவசாயிகள், கடந்த ஆண்டு ஒரு வாழைத்தார் 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனையானதாகவும், இந்த ஆண்டு வாழைத்தாரை வாங்குவதற்கு உரிய விலை இல்லாமல் ஒரு வாழைத்தார் 250 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக கூறியுள்ளனர். மேலும் ஆண்டுதோறும் வழங்கும் பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் கரும்புடன் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருவதாகவும், இனிவரும் ஆண்டுகளிலாவது தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி ஏரியாவில் ஒரு 10,000 ஏக்கரில் பொங்கலுக்காக வாழை விவசாயம் பண்ணியிருக்கேன். வாழைத்தார் சென்ற வருடம் வாழைத்தார் நல்லா ஒரு 500, 600 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆனிச்சு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னு ரொம்ப எதிர்பார்த்தா வெளியூர்லேருந்து வியாபாரிகள் வரலை. என்னடான்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தூத்துக்குடியில் திருநெல்வேலி ஏரியாலாம் வெள்ளம், சென்னையில் வெள்ளம் வந்துட்டு இருக்குது. அதனால் விவசாயிகள் வியாபாரிகள் வெளியூர்லேருந்து கொள்முதல் பண்ணி இங்கேருந்து கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ண மலைக்கிறாங்க. அதே போல் மக்கள் பொதுமக்கள் பண்டிகை காலத்தில் 4 தார் 5 தார் வாங்க வேண்டிய காலம் இருந்து இப்போ ஒரு தார் ஆகி அது இப்போ சீப்பு கணக்கில் வாங்கி பண்ணுறாங்க. இது மக்களுடைய வாழை போல மோகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது அரசு வா பொங்கலுக்கு செங்கரும்பு ஒரு கரும்பு கொடுக்குறாப்புல, வாழைப்பழம் ஒரு சீப்பு கொடுத்து வாழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நல்லா உயர்த்தணும்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேங்க.